Your letter dated 23/2/2024, I would like to inform that the state of Tamil Nadu is very keen, நான் கூட keen-னு சொன்னேன், very keen to sign the MOU for establishing the PMC schools in the state. PMC schools வைக்கிறதுக்காக ஒப்பந்தத்தை கையெழுத்திடுவதில் நாங்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் என்னங்க இருக்கு? லியோ சொன்னது மாதிரி உங்க வாயிலிருந்து நாங்கள் சந்திக்கவே இல்லைன்ட்டு ஒரு வார்த்தை சொல்ல முடியல தானே உங்களால? சொல்லல, அது மாதிரி எங்கேயுமே மறுக்கல. மாநிலத்தோட கல்வி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு ஏன் இந்த ரகசியம்னு கேட்குறேன். இங்க பாசிச பாஜக எதிர்ப்பு, அங்க போய் காலில் விடுறது இப்போ தெரிஞ்சிச்சா? எனக்கு தெரிஞ்சு சிஎம்கே இது தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு எதுதான்ப்பா தெரியும்? இளையராஜாவுக்கு கூட போய் சிம்பனி நோட்ஸை கம்பேர் பண்ணி ஒரு ஷூட்டு சார், அடுத்து இங்கே இப்போ திருநெல்வேலி மாதிரியே பக்கத்தில் ஒரு மைசூர் பாக்கு கடை இருக்குது, நான் மதுரையில் அல்வா கடை இருக்குது, இன்னொரு அல்வா கடை இருக்குது, வாங்க சுட சுட இருக்கும் சார் அங்கே அல்வான்னு சொன்னோன்னா போய் நிற்பார். இவர் வேறு என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க? அன்பில் மகேஷ் வந்திருந்தார், தமிழக எம்பிக்கள் வந்திருந்தார்கள், இப்போது பேசக்கூடிய திருமதி கனிமொழி அவர்களும் வந்திருந்தார். கொள்கை அளவில் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு போயிட்டு நீங்கள் எனக்கு யூட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மட்டும் இல்லை, எல்லா விஷயங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை வேடம். இதுதான் இவர்களுடைய சிக்கல். மீத்தேனில் ஏற்கனவே இவங்க தானே கையெழுத்து போட்டாங்க. நம்ம ஏற்கனவே சரி ஹைட்ரோ கார்பன் மீத்தேனுக்கு இதை பற்றி பேசும்போது நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, நான் கேட்டிருந்தேன், ஸோ நாளைக்கு எம்பிக்கள் போய் இதை நாளைக்கு விவாதத்தில் பேசுவாங்க அப்படின்னும் போது உடனே இந்த பேப்பரை எடுத்து காட்டுவாங்கன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நடந்துச்சா? அவங்கள்ட்ட டாக்குமெண்ட் இருக்குமா? அரிட்டாப்பட்டி சுரங்க ஏலத்துக்கு நம்ம பேசணும், ஞாபகம் இருக்கா? இந்தியன் எக்ஸ்பிரஸில் டங்ஸ்டன் அண்டு அந்த இன்னொரு மினரல் ஒன்று மாலிபிடினம், இது ரெண்டும் வேணும்ன்ட்டு இன்னொன்று உங்களை கலந்தாலோசிக்காமல் அவர்கள் சுரங்கத்திற்கு ஏலம் விட முடியாது. ஏன்னா நிலம் நம்மளோடது. ஏலம் விடும்போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏலம் விடப்பட்டது. இப்போது ஏன் பிரச்சனையை கிளப்புகிறீர்கள்? மாநில அரசு தான் அதுக்கு அனுமதி அளிக்கணும். ரெவென்யூ நம்ம நிலம், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் கன்சென்ட் கொடுக்கணும். இன்னொன்று, உங்ககிட்ட கேட்காமையே ஏலம் விட்டுட்டு எங்கே எடுப்பாங்க? அப்போ உங்களுக்கு தெரியாமல் எப்படி ஏலம் விடப்படும்? இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம், அந்த வேதாந்தா குழுமம் என்று நினைக்கிறேன், அந்த நிறுவனம் ஏலம் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. எடுக்கிறது இங்கே தானே வரணும். உங்களுக்கு கேட்காம அப்போ எப்படி ஏலம் விடுவாங்க? அப்போ என்ன நாடகம் இது? இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கூடவாங்குளம் அணு நிலையம்னா கலைஞர் ஆட்சி பீரியடில் அப்போ தான் கட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கு ஆதரவு எதிர்ப்பு ரெண்டு சைட்லையுமே இருந்துச்சு. கட்டினோடனே அதுக்கு பிறகு அதிமுக ஆட்சி வந்தது. அப்போ ஏதோ ஒரு இடைத்தேர்தலில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக மரியம் பிச்சைன்னு ஒரு திருச்சியில் எம்எல்ஏ இறந்துட்டார். அப்போ ஒரு இடைத்தேர்தல் வருதுன்னு நினைக்கிறேன், இல்லை அதுக்கு முன்னாடியே சட்டமன்ற தேர்தலில் முடிஞ்சான்னு தெரியல. அது மத்திய அரசு அணுமின் நிலையம் பாதுகாப்பு, அதாவது ஆக்சுவல் அணுமின் நிலையம் வைப்பதே ஒரு நாட்டில் அது கௌரவமாக பார்ப்பாங்க. நாங்கள் சூப்பர் பவர், அதே போல் எங்கள்கிட்ட அணுமின் நிலையம் இருக்குதுன்னு காட்டுறது. செல்வி ஜெயலலிதா ஒரு லெட்டர் தான் போட்டாங்க, அதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எலெக்ஷன் ஓட்டி. ஓகேங்களா? அந்த அளவுக்கு பவர் இருக்குது. மத்திய அரசே வந்தாலும் மாநில அரசுக்கு அது அலோவ் பண்ணணும். இப்போ கனிமம் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இவர்கள் திமுக அரசோட பேச்சு கேட்காம அவங்க எதுவும் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் பழைய தூக்கி மத்திய அரசு மேலே போட்டாங்க அவங்க. உங்களுக்கு அந்த லெட்ரு பொதுவெளியில் இருக்குது. தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலர் எழுதின லெட்ரு பொதுவெளியில் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் கீன் டு சைன் அண்ட் எம்ஓயூன்ட்டு ஒரு நிமிஷம் அதை படிக்கிறேன் அப்படியே. இப்போ இந்த லெட்டரை யார் வெளியிட்டது? அது எப்படியோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. யாரோ வெளியிட்டாங்க. இன்பத்துறை With reference to your letter dated 23/2/2024, I would like to inform that the state of Tamil Nadu is very keen, நான் கூட keen-னு சொன்னேன், very keen to sign the MOU for establishing the PMC schools in the state. PMC schools வைக்கிறதுக்காக ஒப்பந்தத்தை கையெழுத்திடுவதில் நாங்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் என்னங்க இருக்கு? அதுக்கப்புறம் அடுத்த லைன், in this regard a state level committee headed by school education secretary has been constituted. Based on the recommendation of the committee, the MOU for establishing PMC schools will be signed. இன்னொன்று நீங்கள் நல்லா கவனிக்கணும், இந்த வார்த்தைகளை கவனிக்கணும். அந்த கமிட்டியின் பரிந்துரைகளின் அடிப்படையில் நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறோம்னு தான் சொல்கிறீங்க நீங்கள். அப்புறம் இப்போ இந்த நிலைப்பாடு எடுத்தீங்கன்னா எப்படி சரியா இருக்கும்? யோ, நாங்கள் அதெல்லாம் ஸ்கூல்ல வைக்க மாட்டேங்க. இப்போ சார் இந்த லெட்டருக்கும் அவர் சொன்னதுக்கும் டேலி ஆகுது இல்ல சார்? நீங்க போய் சொல்லிட்டு இன்னைக்கு இந்த மாதிரி வேற மாதிரியான இல்ல, தர்மேந்திர பிரதான் கனிமொழி அவர்களும் அன்பில் மகேஷ் அவனையும் என்ன சந்திச்சிருக்காங்க சொல்லிட்டு சொல்றாரு. அது குறித்து அவங்களோட கருத்து என்ன? நாங்க சந்திக்கவே இல்லை. பொய் சொல்கிறார் அமைச்சர், ஏன் சொல்லல? கரெக்டா கேட்டார் இல்லையா? ஏன் சொல்லல? பொய் சொல்ற அமைச்சர் சொல்ல வேண்டியதானே? ஒரு வார்த்தை வந்துச்சா? அப்ப நீங்க சந்திச்சது உண்மை, அவர் உள்ள போய் ஒத்துக்கிட்டதும் உண்மை. இரட்டை வேடம் போடுறீங்கன்னு மீண்டும் மீண்டும் அம்பலமாகிட்டு இருக்காங்கப்பா. அவர் நீங்கள் இந்த கல்வி அரசியல் படுத்தாதீங்க இதெல்லாம் சொல்கிறாரு. நீங்கள் அதுவும் அவரோட பேசும் துணியை சொன்னேன். நீங்கள் இதெல்லாம் ஒத்துக்குங்க. இன்றைக்கி March 10 இந்த அகாடமிக் என்ன 31க்குள்ள இப்போ அன்பில் மகேஷ் மட்டும் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் இந்த
சில விஷயங்களை மட்டும் எங்க தமிழ்நாட்டுக்காக சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்க சொல்லி ஏமா இதை டிரான்ஸ்பரண்டா பண்றதுல உங்களுக்கு என்னமா சிக்கல்? இன்னைக்கு அமைச்சர் போய் நீங்க அங்க சந்திச்சுட்டு வந்த விஷயத்தையே வந்து நாங்கள் இது தொடர்பாக இந்த ஷரத்துகள் எங்களுக்கு ஏற்பில்லை, எல்லாத்துக்கும் பிரதமருக்கு கடிதம் எழுதினார்னு டீட்டெயிலாக பத்திரிகை செய்தி வெளியிடுறீங்கல்ல. சின்ன விஷயத்தை 10 ரூபாய்க்கு உதவி செஞ்சுட்டு 30,000 ரூபாய்க்கு விளம்பரம் தேடுறீங்கல்ல. இதை சொல்ல வேண்டியதானே? நாங்கள் இந்த மாதிரி கடிதம் எழுதியிருக்கிறோம். அன்பில் மகேஷ் சென்று தர்மேந்திர பிரதான் அவர்களை தமிழக எம்பிகளோடு சந்தித்தார். சந்தித்த போது பிஎம்ஸ்கே ஸ்கூல்ஸில் இந்தந்த ஷரத்துகள் எங்களுக்கு ஏற்பில்லை, அதை தவிர்த்து விட்டு நாங்கள் அமல்படுத்துகிறோம். சொல்லுங்க, என்ன தவறு? என்ன தவறு? இந்தந்த கிளாஸஸ் எல்லாம் தமிழகத்துக்கு பொருந்தாதுன்னு நாங்கள் சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதை எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்றதையும் நாங்கள் சொல்லிட்டாங்க. ஒன்றும் தப்பு இல்லையே. இவங்க 2 சைடும் நல்லவங்க வேஷம் போடுறாங்க, போட்டு மாட்டிக்கிட்டாங்க. தெரியுதா? இந்த சந்திப்பை ஏன் ஃபஸ்ட்டு ரகசியமாக வச்சிங்க? நானும் தேடி பார்த்தேன் எப்போ போய் அன்பில் மகேஷ் கிட்ட பிரதான சந்திச்சாருன்னு. நியூஸே இல்லை. ஏன் ரகசியமாக? உங்களுக்கு என்ன வேலை? அன்பு தர்மேந்திர பிரதானுக்கு போய் எதுக்கு ரகசியமாக அதுக்கு சந்திக்கிறீங்க நீங்கள்? அப்போ அவர் சொன்னது கரெக்டு தானே. உள்ளே வந்து ரூமுக்குள்ளே பேசும்போது ஒத்துக்கிட்டீங்க. தனிப்பட்ட முறையில் பேசுனதை சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன். நீங்கள் சொல்ல வேண்டிய நெருக்கடி வந்துருச்சு. நான் சொல்கிறேன், ஒத்துக்கிட்டீங்களா இல்லையா? எதுக்கு யூட்டர்ன் போட்டிங்கன்னு கேட்குறாரு. இப்போ இன்று யார் அவமானப்பட்டு நிற்பது? லியோ சொன்னது மாதிரி உங்கள் வாயிலிருந்து நாங்கள் சந்திக்கவே இல்லைன்ட்டு ஒரு வார்த்தை சொல்ல முடியல தானே உங்களால்? சொல்லல. அது மாதிரி எங்கேயுமே மறுக்கலை. மாநிலத்தோட கல்வி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு ஏன் இந்த ரகசியம்னு கேட்குறேன். இங்கே வந்து பாசிச பாஜக எதிர்ப்பு, அங்கே போய் காலில் விடுறது இப்போ தெரிஞ்சிச்சா? இதுக்கு பேர் தான் ஏன் ரகசிய கூட்டணி, இதுக்கு பேர் தான் ஏன் கள்ள கூட்டணி. சார் ஒவ்வொரு தடவையும் சார் இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்லேயும் நார்மல் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கும் மக்கள் வந்து வித்தியாசமாக திங்க் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. மோடிக்கு எதிராக நிறைய எம்பிக்களை இங்கேருந்து அனுப்பி வைப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்மளுடைய உரிமைகளை பேசணும் அப்படின்றதுக்காக. பட் இவங்க வந்து இப்போ ஒருவேளை இந்த அண்டர் டீலிங்கில் இருக்கிறதுனாலே என்னமோ இப்படி அம்பலப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணீங்கன்னா நீங்கள் அம்பலப்பட்டு தாம்மா ஆகணும். ஸ்ட்ரைட்டாக வந்து நான் சொன்ன மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாகவே இருங்கன்றேன். எங்கள் பாருங்கள், நமக்கு ஃபண்டு வேணும், மத்திய அரசு தான் நிதி கொடுக்கணும். பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸுக்கு நம்ம ஒத்துக்கிட்டா தான் நமக்கு இந்த நிதி வரும். ஆனால் பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸில் 3 மொழி கட்டாயம், இந்தி கட்டாயம்னு இருக்குது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த 3 மொழின்றதை எடுத்துகிட்டு 2 மொழின்னு நீ அனுமதி கொடுங்க, நாங்கள் உடனே பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸ் வைக்கிறோங்க என்று நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நேரில் சென்று இதை வலியுறுத்தி விட்டு வந்தார். முடிஞ்சு போச்சாப்பா? என்னப்பா சொல்ல போகிறான்? அப்போ வந்து லைக் ஃபைட் பண்ணுறாங்க. அதாவது பிஎம் ஸ்கூலோட அந்த திட்டத்தையும் அவங்க மாற்றுறாங்கன்னா ஒரு கிரெடிபிலிட்டி அவங்க மேலே வரும், நம்பகத்தன்மை வரும். திருட்டுத்தனமாக எதுக்கு சந்திச்ச ஃபஸ்ட்டு? நீ கட்சியிலேருந்து யாராவது சொல்லிருப்பாங்க, தம்பி நம்ம கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது? மொழியை வச்சுதான்ப்பா வியாபாரம் பண்ணுறாங்க. அதனால தான் சார் யாரோ சூப்பர் முதலமைச்சர் ஒருத்தர் உள்ள வந்திருக்காருன்ற விஷயத்தை அவர் சொல்றாரு. தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு எதுதான்ப்பா தெரியும்? இளையராஜாவுக்கு கூட போய் சிம்பனி நோட்ஸை கம்பேர் பண்ணி ஒரு ஷூட்டு சார். அடுத்து வந்து இங்கே இப்போ திருநெல்வேலி மாதிரியே பக்கத்தில் ஒரு மைசூர் பாக்கு கடை இருக்குது, இதான் மதுரையில் அல்வா கடை இருக்குது, இன்னொரு அல்வா கடை இருக்குது, வாங்க சுட சுட இருக்கும் சார் அங்கே அல்வான்னு சொன்னோன்னா போய் நிற்பார். வேறு என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க? ஆக அதான்டா திமுக. இப்போ இந்த லெட்டர் ஏன் இன்பதுரை அவர்கள் வந்து வெளியிட்டாரு? இல்லை, இது குறித்து முன்னாடியே வந்தது இல்லை. அந்த அரிட்டாபட்டி விஷயம் தொடர்பாக பேசும்பொழுதே இந்த விஷயமும் வந்தது. இல்லை, இதை நான் வந்து 2023 வந்து பேசணும். ஆனால் இப்போ வந்து வெளியிட்டு திமுக காரங்க கிட்ட தான் இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னாரு. இவங்க வந்து மும்மொழி கொள்கையெல்லாம் கூடாது தெரியுதா? நீங்கள் இதுதான் இது கள்ள கூட்டணி வச்சிங்கன்னா இப்படி தான் நீங்கள் அம்பலப்படுவீர்கள். இந்த இதில் உங்களுக்கு மக்கள்கிட்ட சிம்பத்தியும் இல்லை. அவர் வந்து நாகரீகமற்றவர்கள், அன்சிவிலைஸ்டுன்னு ஒருத்தர் சொல்றாரு. இதுக்கு வந்து தமிழகம் கொதித்திருக்க வேண்டும். இப்போ கூட இன்னைக்கு கூட போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, பண்றாங்க. நேற்று நைட்டு கூட பண்ணாங்களே எம்பிஸ், அவங்கள சொல்றேன் பண்றாங்க. அவங்க திருமதி கனிமொழி உரிமை திரு தர்மேந்திர பிரதான் மீது உரிமை மீறல் பிரச்சனை கொடுத்துருக்காரு. அவை குறிப்பிலேருந்து நீக்கிட்டாங்க. இந்த இஷ்யூ இதோட முடிச்சு விட்டுருவோம், கடந்து போவாங்க. பட் இந்த விஷயத்திலும் டிஎம்கேக்கு நம்பகத்தன்மை வரவில்லை. நம்பகத்தன்மை இழந்து இரட்டை விடம் தான் அம்பலப்பட்டிருக்கிறத தான் பார்க்கணும்.